வெல்கம் டு லக்ஸா சமையல். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு பாவக்காய் தொக்கு எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம். ரொம்ப கசக்காது, நல்லா இருக்கும். ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். நான் இந்த பாவக்காய் ஒரு 6 பாவக்காய் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லா காயட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு, நம்ம கடுகு போட்டுடலாம். கடுகு நல்லா பொரியட்டும். இப்போ கடுகு நல்லா பொரிஞ்சிச்சு, நம்ம கொஞ்சமா கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். நான் ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சிருக்கேன், அதை நம்ம நீல வாட்டில் கட் பண்ணி வச்சுட்டு அதை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் இருந்தால் 2 போடுங்க, பெரிய வெங்காயம் இருந்தால் 1 போடுங்க. வெங்காயம் கொஞ்சம் வதங்கட்டும். வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கட்டும். இந்த வதங்கி வாசனை வரும் பார்த்தீங்களா, அந்த டைம்ல நம்ம இந்த பாவக்காய் சேர்த்துடலாம். பொடியா கட் பண்ணி வச்சிருக்கேன். உங்களுக்கு சீடு பிடிக்கணும்னா சீடோட போடுங்க, இல்லை சீடு வேண்டாம்னா சீடு எடுத்துருங்க. சீடு போட்டிங்கன்னா நல்லது. பாவக்காய் நல்லா வதக்கிட்டு நம்ம நல்லா சிம் பண்ணி ஒரு 10 நிமிஷம் நல்லா அப்பப்போ திறந்து கிளறி விட்டு வேக வச்சுக்கலாம். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சுக்கலாம். இப்போ பாருங்க, பாவக்காய் இந்த அளவுக்கு வதங்கணும். இந்த அளவுக்கு வதங்கினாதான் உங்களுக்கு கசப்பு தெரியாது. இப்போ நல்லா வதங்கிட்டு அந்த வெங்காயம் அதெல்லாம் சேர்ந்து கொஞ்சம் ஒரு ப்ரௌன் ஷேட் அடிக்கிற மாதிரி இருக்கு பார்த்தீங்களா, அந்த டைமில் நம்ம தக்காளி சேர்த்துடலாம். நான் ஒரு 2 தக்காளி சின்ன தக்காளி எடுத்து வச்சிருக்கேன். இந்த பெரிய தக்காளினா 1 சேர்ந்து போதும். தக்காளி நல்லா வதங்கட்டும். நம்ம உப்பு சேர்த்துடலாம். அந்த ஸ்டேஜில் இது நல்லா சிம் பண்ணி நல்லா வதங்குற மாதிரி நல்லா வதக்கணும். நம்ம சிம் பண்ணி மூடி வச்சிடலாம். அப்பப்போ எடுத்து கலந்து விட்டுருங்க. இப்போ நம்ம தக்காளியெல்லாம் நல்லா வதங்கிருச்சு. நீங்கள் ஒவ்வொன்றும் வதங்குறதுக்கு டைம் கொடுத்தீங்கன்னா தான் அந்த கசப்பு நல்லா போகும். இப்போ நம்ம மிளகாத்தூள் சேர்த்துடலாம். நான் குழம்பு மிளகாத்தூள் தான் சேர்க்க போகிறேன். 2 டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நம்ம திரும்பவும் நல்லா சிம்மில் வச்சு மூடி வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். மிளகாத்தூளை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு நம்ம கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். ஒரு 3/4 டம்ளர்லேருந்து 1 டம்ளர் சேர்த்துக்கோங்க. வச்சு கொஞ்சம் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதிக்க வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருங்க. அப்பப்போ திறந்து கிளறிக்கோங்க. அப்போ தான் எல்லாமே சேர்ந்து நல்லா வரும். இப்போ நம்ம மூடி வச்சு வேக வச்சிடலாம். தண்ணியெல்லாம் சேர்த்துட்டு இந்த ஸ்டேஜில் நம்ம உப்பு போட்டுட்டு அப்புறமா மூடி வைக்கலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம ஊற்றுன தண்ணியெல்லாம் நல்லா குறைஞ்சி நல்ல மசாலா எல்லாம் நல்லா ஒன்றா சேர்ந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக புளி சேர்த்துக்கலாம். நிறைய வேண்டாம் பிறகு இந்த அளவு. இல்லை உங்களுக்கு புளியே வேண்டாம்னா கூட நீங்கள் விட்டுருங்க. கொஞ்சம் புளி ஊற்றுனீங்கன்னா நல்லா இருக்கும். இவ்வளோ போதும். ஊற்றி நல்லா கிண்டி வச்சு ஒரு 5 நிமிஷம் சிம் பண்ணுங்க, போதும். இப்போ நம்ம மூடி வச்சிடலாம். இப்போ நம்ம பாவக்காய் நல்லா எண்ணெய் விட்டு நல்லா வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். செஞ்சு பாருங்க, ரொம்ப கசப்பு இருக்காது, நல்லா இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.